மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது குவைத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்குது. பல இடங்களிலும் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் நிறுவப்பட்டுள்ளது. 8 ட்ரோன்கள் அதில் 1 விழுந்துள்ளது, 7 தடுக்கப்பட்டுள்ளது. குவைத் மிக பெரும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. 6 மாதங்களுக்குள் தப்பியோடியவர்கள் மீண்டும் சேர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குவைத் வாழ் வெளிநாட்டவர்களின் கருத்துக்களை கவரேஜ் பண்ணிய ஹபாஸ். குவைத் வாழ் தொழிலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த தருணம். அதே போல இதோ ட்ரோன் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் பில்டிங்கை மீள கட்டி எழுப்ப அல்முல்லா குழுமம் உதவி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவலாக, இன்று இரவு வானில் மிக பெரிய ஒரு மாற்றம். இடியுடன் கூடிய மழை நாளை வெள்ளிக்கிழமை வரை தொடரலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குருத்துபா பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்து கொண்டிருப்பதாக கார்த்தி சகோதரரும் எனக்கு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தார். ரொம்ப நன்றி கார்த்தி சகோதரா. அதே போல் உங்களுடைய பகுதிகளில் தற்போதைய நிலைமை, வானிலை நிலைமை என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் 6 மாத காலத்திற்கு வேலையில் இல்லாதவர்கள் அல்லது வேலையிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள் திரும்பி வர அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தப்பி ஓடியவங்க அல்லது வேலை இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்குறாங்க. அதே போல் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் நிலைமை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் உடனடியாக டீசல் மூலம் இயங்கக்கூடிய ஜெனரேட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய மின்சார மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு. அதே போல் எங்களுடைய மிகவும் வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி குவைத் தெரிவிச்சிருக்கிறாங்க. சலாலா துறைமுகம் ஒமானில் தாக்கப்பட்டதை சர்வதேச வர்த்தக இயக்கத்தையும் முக்கிய வசதிகளையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் ஒரு ஆபத்தான நிலைமையாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஷுக்ர் அல்லாஹ். இதோ குவைத்தில் ட்ரோன் மூலம் வீழ்த்தப்பட்ட வெடிப்பொருள் இது பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் டேங்குக்குள்ளே விழுந்திருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பல கட்ட ஆலோசனை ஆய்வுகளுக்கு பிறகு அதை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. இதை மட்டும் செயலிழக்கம் செய்து அல்லது இது செயலிழக்கம் செய்கிறதுக்கு முன்னாடியோ வெடிச்சிருந்தாலோ அல்லது தீப்பற்றி இருந்தாலோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இறையாண்மை சந்திச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி குவைத் தெரிவிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் இருந்தும் குவைத் மீண்டு வந்திருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்தும் அரபு நாட்டின் வளங்களை குறிவைப்பது மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமை என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே போல் இராணுவ பேச்சாளர் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. குவைத்தில் இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 8 ட்ரோன்கள் ஹேண்டில் செஞ்சுருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரோன் அதுவும் ஆட்கள் அதிகம் இல்லாத இடத்துல தான் போய் விழுந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 7 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சம்பந்தம் வீடியோ காட்சிகள் கடைசியில் இருக்குது, பார்க்கலாம். அதே போல் அல்முல்லா குரூப் ஆஃப் குழுமம் இதோ குவைத்தில் பாதிக்கப்பட்ட ட்ரோனால் அடிபட்டு பாதிக்கப்பட்ட பில்டிங்கை உடனடியாக மீள் கட்டமைப்பு செய்வதற்காக 1 மில்லியன் குவைத் தினார்கள், அதாவது இலங்கை மதிப்புக்கு தற்போதைய நிலைமையில் பார்த்தா கிட்டத்தட்ட 100 கோடி அப்படின்னு சொல்லலாம், கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஏஷியன் கம்யூனிட்டிஸ் மற்றும் பல நாட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தில் நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எங்களுடைய 2வது தாய்நாடான குவைத்தில் நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்ற கருத்துக்களை பலரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் தொடர்ந்தும் குவைத்தில் இருப்போம் அப்படின்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நிலைமை என்ன, மனநிலைமை என்ன, குவைத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போதைக்கு வரைக்கும் பலருமே வெளிநாட்டவர்கள் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அல்ஹம்துலில்லாஹ், குல் ஷுக்ர் மின் அல்லாஹ். تحبين الكويت؟ أكيد كثير واجد. صلي وكل شيء 100 صايم كل شيء مضبوط. الحمد لله. Kuwait is a very good place. يا هلا ومرحبا. اليوم تحديدا قريب من الشيراتون، الامور طيبه. What's your name؟ شيخ عافية. شيخة كويت حلو زين؟ سيفتي؟ زين؟ قولي هلا. قولي هلا. والحياة طبيعية تمام اللهم لك الحمد. كل شيء خير الحمد لله. كويت 100. روح دوام يجي بيت، يعني روح يرجع الحمد لله. كل مكان يروح. كل مكان زين. ايوه
كل شيء زين؟ Alhamdulillah. The social media, everything, the Facebook, TikTok, the news will be too much difficult coming. Have the bomb blasting like this too much difficult. But the outside places were too much peaceful. Everything it's okay outside. Everything okay. sir. الحمد لله. كل الكويت هذا بنغالي هذا زين 100 100 الحمد مو بس بنغالي، وورد بنغالي، بس كلم عشان إن فرات يعرف، يمكن فرات ما يعرف عربي. انت كلم بنغالي. هذا بنغلاديش সবাই ভালো 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 انا صبايا جيتيسا بالليل روتيسا بيت يعني ما في الحمد لله كل شيء الحمد تمام. لله تمام الحمد لله زين كويت شرطة جيش كله يقول كل انت شيء. نوم زين، الحمد اكل لله زين، انا سيفتي يو. الحمد لله ام سيفتي كويت الحمد لله. الحمد لله شكرا يا حبيبي. يلا سلام. شكرا. تصدت القوات المسلحة خلال 24 ساعة الماضية لموجة من الأهداف الجوية المعادية التي اخترقت أجواء البلاد، ورصدت منظومات الدفاع الجوي عدد 8 طائرات مسيرة معادية، وتم التعامل مع عدد 7 منها وتدميرها، فيما سقطت طائرة مسيرة واحدة خارج منطقة التهديد. وقامت قوة من الحرس الوطني برصد وإسقاط عدد 8 طائرات درون جنوب البلاد في إطار التكامل والتنسيق بين الجهات العسكرية في البلاد. كما قامت مجموعة التفتيش والتخلص من المتفجرات التابعة لهندسة القوى البرية بالتعامل والتخلص من عدد 172 بلاغ منذ بدء العمليات. إن القوات المسلحة بعون الله تعالى وتوفيقه على درجة عالية من اليقظة والجاهزية والاستعداد، وتعمل بشكل متواصل وبالتنسيق المشترك مع مختلف القطاعات العسكرية في البلاد، إذ أن حفظ أمن الكويت واستقرارها وبذل الغالي والنفيس من أجلها هو الهدف الأسمى والغاية الكبرى التي يعمل من أجلها الجميع.